வெல்கம் டு டைம் பண்ணி சேனல். இந்த வீடியோவில் ஐசோமெட்ரிக் வியூ ஒன்று பார்க்கலாம். கொஸ்டினை பார்க்க ஃபஸ்ட்டு. ட்ரா த ஐசோமெட்ரிக் வியூ டு ஃபுல் சைஸ் ஃப்ரம் த கிவன் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ். அதாவது கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆர்த்தோகிராஃபிக் வியூஸில் வந்து ஐசோமெட்ரிக் வியூ வரை சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் வியூ, ரைட் சைடு வியூ ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ ஐசோமெட்ரிக்கில் ஃப்ரண்ட் வியூ எந்த பக்கம் வரும்னா, டிராயிங் ஐசோமெட்ரிக்கில் இந்த சைடு தான் வரும். இப்படி வரும், ஆப்போசிட்டில் தான் வரும். படத்தோட லென்த்து பிரெத் ஹைட் பார்த்துக்கலாம். லென்த்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூவில் வரத்த லென்த்து 90 mm கொடுத்துருக்காங்க. படத்தோட ஹைட் வந்து 65 mm. பிரெத்து பார்த்திங்கன்னா 45 mm பிரெத்து. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐசோமெட்ரிக் பாக்ஸ் ஃபஸ்ட்டு போடுறோம். எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் பாக்ஸ் போடணும். இது எப்படி போடணும், ஃபஸ்ட்டு ஒரு லைனை போட்டுக்கலாம். ஒரு லைனை போட்டு ரெண்டு சைடும் வந்து 30 டிகிரி இப்படி ஒரு லைனை போட்டு ரெண்டு சைடும் 30 டிகிரி வச்சுக்கணும். இதில் ஒரு 30 டிகிரி, இதில் ஒரு 30 டிகிரி புள்ளி வச்சுட்டு, இப்போ லென்த்து பார்த்திங்கன்னா 90 mm சொல்லியிருக்காங்க. அப்போ லென்த்து வந்து இந்த பக்கம் வந்து படம் இதில் தான் ஐசோமெட்ரிக் ட்ராயிங் போடும்போது இந்த சைடில் தான் வரும். அப்போ இதிலேருந்து லென்த்து வந்து 90 mm இதில் போட்டுக்கணும். 30 டிகிரி வச்சு இதில் 90 mmக்கு லைட்டாக லைன் 90 mmக்கு. படத்தோட பிரெத்து பார்த்திங்கன்னா 45 mm. இதுலேயும் 30 டிகிரி தான், ரெண்டு சைடும் 30 டிகிரி தான். இதில் வந்து அதே 45 mm, 30 டிகிரிக்கு 45 mm ஒரு லைன் போட்டுக்கணும் லைட்டாக. அதுக்கப்புறம் படத்தோட ஹைட் வந்து 65. அப்போ 65 பார்த்தீங்கன்னா 3 சைடும் வந்து 65 தான். இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 65 mm, இதில் வந்து ஒரு 65 mm, இதில் வந்து 65 mm போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இந்த லைன் ஜாயின் பண்ணிக்கணும், இதை ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கு பேரலாக இந்த லைனு, இந்த லைனுக்கு பேரலாக இந்த லைன். இந்த மாதிரி ஐசோமெட்ரிக்கு பாக்ஸ் போட்டுக்கணும். ஏற்கனவே ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராயிங்ஸ் போட்டிருக்கேன். பேசிக்காக எப்படி ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே சொல்லியிருக்கேன். அது ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு இதில் வந்து இப்போ படத்தை வரைகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வந்து டைரெக்ஷனில் வர்றதால ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதில் பார்க்கலாம். அளவு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனுடைய அளவு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 20 mm. இது சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சைடில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் சைடில் இந்த அளவு பார்த்திங்கன்னா 30 mm கொடுத்துருக்காங்க. அப்போ சைடில் பார்த்திங்கன்னா இதிலேருந்து இது 30 mmக்கு ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு 30 தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இந்த ஹைட் வந்து 20 mm. இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து இந்த அளவு எவ்வளோ பார்த்திங்கன்னா 15 mm சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு நேராக இந்த லைன் பேரெலாம் வந்து இதுலேருந்து ஒரு 15 mm, ஒரு 15 mmக்கு ஒரு லைன் போட்டுறோம். 15 mm லைன் போட்டுறோம். இதுக்கப்புறம் இந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 65 mm. இது 65ல் ஒரு 20 போச்சுன்னா மீது 45 வரும். அது இங்கே பார்த்திங்கன்னா இதுலேருந்து 30 mm சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 45 mm இது இந்த சைடையோ. அப்போ இதுலேருந்து ஒரு 30 mm சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஒரு 30 mm எடுத்து புள்ளி வச்சுக்கணும். புள்ளி வச்சு இப்போ இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கணும். லைனுக்கு பேரலாக ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த அளவு வந்து 30, கீழே வந்து ஒரு 15 mm. இதுலேருந்து ஒரு 15 mm புள்ளி வச்சுக்கிறோம். இந்த அளவு வந்து 15 தான் வரும். அப்போ இந்த லைனுக்கு பேரலாக இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 mm. mmக்கு ஒரு லைன் போடுறோம். 15 mm லைன் போட்டு இப்போ இந்த லைனுக்கு பேரலாக இதுலேருந்து இந்த 30 mm, இதில் 30 mm கொடுத்துருக்காங்க. இந்த 15 mm இந்த 30 mm எடுத்து வந்து ஜாயின் பண்ணுறோம். இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம்.
இதை வந்து அப்படியே டார்க் பண்ணிக்கலாம். இது சைடில் வர்றது. சைடில் பார்த்தா இதுதான் தெரியும். இந்த மாதிரி இந்த சைடியை ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த அளவு வந்து 20 mm சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்காங்க 20. அப்போ இங்கே வர்றது 20 mm. இதுலேருந்து 20 mm தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் வந்து லைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். லைட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10 mm. இது டோட்டல் 20. அப்போ இதில் இது 10னா இது 10 mm. இதுலேருந்து 10 mm எடுத்துக்கணும். இந்த அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 mm கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடு 25. அப்போ இதுலேருந்து ஒரு 25 mm தள்ளி ஒரு புள்ளி வச்சுக்கலாம். தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். சேம் இதுலேருந்து ஒரு 25. இதுலேருந்து ஒரு 25 தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். கீழே வந்து இந்த அளவு வந்து 10. இப்போ இதுக்கு பேரலாம் இதுலேருந்து 10 mm. இதில் ஒரு 10 mm தள்ளி புள்ளி வச்சுக்கணும். இதுலேருந்து ஒரு 10 mm. இதோடய ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் இந்த பார்ட்டை போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த சைடில் வர்றது இதே மாதிரி இங்கே வரும். இதில் வரும். பார்த்தீங்கன்னா இது எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனுக்கு பேரலாக எடுத்துக்குவோம். எல்லாமே ஐசோமெட்ரிக்கில் வந்து பேரலல் டைரக்ஷன் தான். எல்லாமே பேரலல் தான். இதுலேருந்து ஒரு லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இதில் ஒரு லைனு. இதில் ஒரு லைன். எல்லாமே 15 mm. அதில் ஒரு புள்ளி வச்சுங்க. கொஞ்சம் தள்ளி புள்ளி வச்சுங்க. எல்லாம் வந்து ஒரே லைனாக தான் வரப்போகுது. இப்போ வந்து எதை டார்க் பண்ணணும் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் ஃபஸ்ட்டு இதில் வர இந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு டார்க் பண்ணிக்கலாம். இந்த பார்ட் டார்க்காக வரும். இந்த பார்ட் டார்க்காக வரும். நடுவில் இந்த லைன் தேவையில்லை, இதை காய்ச்சிடலாம். அடுத்தது வர இந்த பாக்ஸ் ஆனது இப்போ இதுலேருந்து ஒரு இங்கே எடுத்த இந்த 15 mm தான். ரெண்டு பக்கமும் இதிலே 15 mm எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு பாக்ஸ் வரும். அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். லைன் போட்டேன். இந்த மாதிரி இந்த 2 பாக்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹைட்டு வரப்போகுது. இந்த ஹைட்டு எப்படி வரும்னு பாருங்க. இதுலேருந்து இந்த லைனுக்கு பேரலாக இது நேராக வரப்போகுது. இப்போ டாப் வியூலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும்னா, இந்த 30 இதுலேருந்து வர இது 30 mm. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர 30 mm. இதுலேயே வந்து ஒரு 30 mm புள்ளி வச்சுக்கிறோம். இதில் ஒரு
30 எம்எம்க்கு ஒரு புள்ளி. இது லைட்டாக வந்து லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். முப்பது எம்எம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன அளவு பார்த்தீங்கன்னா இது 45 எம்எம் வரும். இந்த லைனுக்கு பேரலாக இது இந்த 45 எம்எம். இதை ஜாயின் பண்ணிக்கணும். இது 45 எம்எம் இது ஜாயின் பண்ணணும். இந்த அளவு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ போகுதுன்னா 25 எம்எம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 25 எம்எம் ஏற்கனவே புள்ளி வச்சுக்கிறோம். அந்த 25 எம்எம்மை டார்க் பண்ணிக்கிறோம். இதுலேருந்து அந்த 25 எம்எம்மை ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் இதை டார்க் பண்ணிக்கிறோம். இப்படி டார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை இதுக்கு பேரலாக இது கொண்டு வரும். இந்த அளவு இதில் ஜாயிண்ட் ஆகும். இந்த பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகும். இதில் இந்த மாதிரி பாக்ஸு ஜாயிண்ட் ஆகும். இதுக்கப்புறம் இதிலேருந்து வர இது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் படத்தை கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து டார்க்காக தான் வரும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் இந்த பாக்ஸை டார்க்காக போட்டுக்கலாம். இந்த பாட்டு, இதுக்கப்புறம் வர இந்த பாட்டு, அதுக்கப்புறம் சைடில் வர இந்த பாட்டு. இந்த அளவு 20, இது பார்த்திங்கன்னா 30, இந்த அளவு வந்து 15. இந்த லைனுக்கு இந்த லைனை 30 எம்எம் லைன் இது 15 எம்எம். இது ஒரு 15 எம்எம் லைனு. இது ஒரு 15. இந்த லைனை ஜாயின் பண்ணியாச்சு, டார்க் பண்ணியாச்சு. இந்த பார்ட் டார்க் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு லைனாக இந்த 15 எம்எம் தான் இங்கே வரப்போகுது. இதுலேயும் அதே 15 எம்எம் தான் வரப்போகுது. டார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனை டார்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதிலேருந்து வர இந்த பாட்டு, மேலே வர இந்த பாட்டை 45 எம்எம், 45 வராது 65. இதுக்கப்புறம் இந்த அளவு இங்கே என்ன போட்டோமோ இதே பாட்டு தான் இங்கே வரும். அப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா இது வந்து அதே 15 எம்எம் தான். இந்த லைனுக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு 15 எம்எம், 15 எம்எம் எடுக்கும். இதே பேரல் தான் 15 எம்எம். அதே மாதிரி இங்கே வர அதே 15 எம்எம் இந்த லைனுக்கு பேரல். இதுக்கு பேரலில் வந்து அதே 15 எம்எம் தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு லைன் போடுறோம். இந்த லைனுக்கு பேரலாக இதுக்கு பேரலாக வரப்போகுது. இந்த லைனை ஜாயின் பண்ணுறோம். எல்லாமே பேரல் டைரெக்ஷன் தான் லைனுலாம். இந்த லைனுக்கு பேரலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு இதுலேயும் வரப்போகுது. இதே மாதிரி இந்த பக்கம் அதே 25, இந்த பாட்டு அதே 25 எம்எம் புள்ளி வச்சுக்கிறோம்.
25 mm இந்த லைனை ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாக இது ஜாயிண்ட் ஆகும். இந்த பாட்டும் ஜாயிண்ட் ஆகும். ஜாயின் பண்ணிட்டு கடைசியாக வந்து இந்த பார்ட்டு இந்த லைனுக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு லைன் லைனை ஃபுல்லாக இந்த லைன் டார்க் பண்ணிடலாம். இது மாதிரி படத்தை வந்து ஃபுல்லாக டார்க் பண்ணிங்க. டார்க் பண்ணி இந்த அளவுலாம் கரெக்டாக குறிச்சிக்கங்க. அம்புக்குறி டைரெக்ஷனை போட்டுங்க. இந்த டைரெக்ஷனில் அம்புக்குறி இருந்தால் தான் ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வரும். ஃப்ரண்ட் வியூ இந்த பக்கம் வரும். இந்த பக்கம் பார்க்குறது ரைட் சைடு வியூ. அது ரைட் சைடு இங்கே லெஃப்ட் சைடில் வரும். இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் இருக்கிறதால வந்து வியூஸ் மாறி வரும். டைரெக்ஷன் குறிச்சிங்க, அளவு குறிச்சிங்க. இப்போ இந்த மாதிரி ஐசோமெட்ரிக் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனில் ஏற்கனவே ட்ராயிங்ஸ் போட்டிருக்கு நிறையா. அதில் பாருங்கள், பேசிக்காக இருக்கணும் நல்லா புரியும். பிளேஸில் போய் பாருங்கள். இந்த ட்ராயிங் வந்து சிம்பிளான ட்ராயிங் தான். பேசிக்காக ஐசோமெட்ரிக் பார்க்குறவங்க இந்த ட்ராயிங் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.